சட்டசபையில் எதிர்க்கட்சிகள் நேரடி ஒளிபரப்புனால அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட வார்த்தைகள்லாம் லைவ்ல வந்துடுது. அதுலேயே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார்கள். அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட வார்த்தைகள் இந்த மாதிரி ரீல்ஸாவோ இல்லை வருவது அப்படிங்கிறது அது ஏற்புடையது கிடையாது. லைவ்ல வந்துடலாம், ஆனால் அது ரீல்ஸாக போடுறது அப்படிங்கிறது ஏற்புடையது இல்லை. ஆனால் இதை அவை குறிப்பிலிருந்து நீக்கிற அளவுக்கு நீங்கள் ஏன் சட்டமன்றத்தில் பேசுறீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ சட்டமன்றத்தில் மக்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முன்பு நேரடி ஒளிபரப்பு அப்படிலாம் இல்லை. அப்போது நம்ம என்ன வேணாலும் பேசலாம், அதில் இருக்கக்கூடிய ஒரு 500 பேர் தான் பார்ப்பார்கள் அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தது அப்படின்னா அது அப்போதைக்கு நிலைமையில் சட்டசபையினுடைய குறிப்பிலிருந்து நாங்கள் எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லலாம். அது வெளியில் வரக்கூடாது அப்படின்னால. ஆனால் இப்போ மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால அப்போது சட்டசபையிலிருந்து அந்த அவை குறிப்பிலிருந்து நீக்க முடியாத அளவுக்கான வார்த்தைகளை தான் உறுப்பினர்கள் பயன்படுத்தணும். அதாவது என்ன அப்படின்னா, சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சனைகளை விவாதிக்கும் இடமா அல்லது அரசியல் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் இடமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார்கள். சட்டப்பேரவை அப்படிங்கிறதே மக்களுக்கானது தான். மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் தான் அங்கே போயிருக்கிறார்கள். எதுக்கு? மக்களுடைய பிரச்சனைகளை பேசுறதுக்கு தான். அப்போது இது அரசியல் குற்றச்சாட்டுகள் வைக்கிற இடமா அப்படின்னா, அரசியல் குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது இது கிடையாது. அரசியல் குற்றச்சாட்டுகளை வைக்கிறதுக்கு நீங்கள் கேம்பெயின் போய் பண்ணிக்கலாம், பிரச்சாரம் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஒரு கட்சியுடைய பொதுக்கூட்டம் நடத்தி அதில் அரசியல் குற்றச்சாட்டுகளை வச்சுக்கலாம். ஸோ இது மக்களுடைய வரிப்பணத்தில் இந்த சட்டமன்ற நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்குது. மக்களுடைய பிரச்சனைகளை தான் பேசணும். இதில் கட்சி தலைவர்களை புகழ்ந்து பேசுவதோ, கட்சி தலைவர்களை அப்படி இப்படின்னு சொல்கிறதோ, அடுத்த முறை நம்மளுக்கு தேர்தலில் நிற்பதற்காக அவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்பார் அப்படிங்கிறதோ, அதுக்காக அவரை புகழ்ந்து பேசுகிறதோ, இதெல்லாம் சட்டமன்றத்தில் தேவையே இல்லாத விஷயம். நீங்கள் அது தனியாக ஏற்பாடு செஞ்சு பொதுக்கூட்டங்களை பேசிட்டு போயிடலாம். ஸோ இது சட்டமன்றத்தில் தவிர்க்கப்பட வேண்டும். சட்டமன்றத்தில் பாட்டு பாடுறதோ, சட்டமன்றத்தில் உரையாற்றுவதோ, பெரிய லெவலில் உரையாற்றுவதோ, மற்ற உறுப்பினர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வகையில் சிறிய அளவில் மக்களுடைய பிரச்சனைகளை எழுப்பக்கூடிய வகையில் இந்த விவாதங்கள் அப்படின்னு இருந்ததுன்னா நன்றாக இருக்கும். ஏன் அப்படின்னா, மக்கள் இந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த சட்டமன்ற நிகழ்வுகளை வைத்து தான் அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் மக்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதனால இதில் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இடமா தான் சட்டமன்றம் இருக்க வேண்டும்.